அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நம்ம ஹீரோயினே அப்பதான் வந்து வீட்டுல பாக்குறாரு. சோ அதனால ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. ரெண்டு பேருமே நீயா நீயா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அங்கிட்டு இருந்து சவுண்ட் வருது. சரி, என்னடா சவுண்டுன்னு பார்த்தா நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க இல்ல, விக்கியும் மனோஜ், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. டே மச்சான் எங்களா இருக்க அப்படின்னு இவ பார்த்துட்டு, டேய் நீயாடா கூப்பிட்டவங்கள? ஆமா, ஏதோ திருட வந்துட்டான்னு நினைச்ச கூப்பிட்டேன் அப்படின்னு. திருட வந்துட்டானா? ஐயோ, இந்த கோலத்துல என்னைய பார்த்தா ரொம்ப அவமானமா இருக்குமே, ரொம்ப கேவலமா பேசுவாங்க இல்லையா அவங்க, சும்மாவே என்னைய ஓட்டுவாங்க, இதுல என்ன இந்த கோலத்துல பார்த்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்புனோடனே நம்ம ஹீரோ அப்படியே உட்கார்ந்துறாங்க ஒரு மாதிரியா. டக்குன்னு என்ன பண்றாருன்னா அவர் ஒரு துணி மாதிரி கொண்டு வந்திருப்பாரு, அதை அப்படி மேல போத்தி விட்டுறாரு. அதே நேரத்துல பசங்களும் அப்படி வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு என்னாச்சு? இல்லடா ஒண்ணும் இல்லடா, அவன் ஓடிட்டாடா, திருடன் ஓடிட்டானா, நீ எப்படா விட்டு வச்ச, பிடிக்க வேண்டியதானே? எங்கிட்டா பிடிக்கிறது, நான் பிடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், ஆனா ஓடிட்டான்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. நம்ம ஆளுங்க பாக்குற போக மாட்டாங்க, என்னடா மிரட்டிட்டானா, சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, வாங்கடா வீட்டுல யாரும் இல்லடா, வாடா அப்படின்னு சொல்லி வம்படியே இழுத்துட்டு வராரு. ஆனா இழுத்துட்டு வந்து அங்க ஒரு லேடி அப்படி இருக்காங்க. அவங்க என்னப்பா இங்கிட்டே அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வணக்கம் ஆண்டி அப்படின்னு. சரி ஆண்டி, நீங்க எங்க போயிருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, இந்த சாப்பாடு ஒண்ணு ரெடி பண்ணேன், அதை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்படியே பாக்குறாரு. இல்ல ஆண்டி, அங்க வீட்டுல யாரும் இல்ல, நீங்க தாராளமா போயிட்டு அப்ப வரலாமே அப்படின்னு. வீட்டுல யாரும் இல்லையா? பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப என்ன எல்லாம் நம்ம வீடு தானே அப்படின்னு. இல்ல இருங்க. ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இல்ல ஆண்டி, அந்த பக்கம் வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன சொல்றது தெரியலையே, வீட்டுல யாரும் இல்ல ஆண்டி, புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. பாவம் அந்த லேடி தான் விடவே மாட்டேங்கிறாங்க. இல்லப்பா, நான் கொண்டு போய் வச்சுட்டு போயிடுறேன். ஐயோ இல்ல ஆண்டி, சொல்றதை கேளுங்க ஆண்டி. என்ன சொல்ற ஆண்டி, இப்ப நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா அவங்க வர்ற ஈவினிங் ஆகும், அந்த நேரத்துக்குள்ள எல்லாம் கெட்டு போயிடும், அதுக்கு நீங்க ஒரேடியா அங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்துட்டு ஈவினிங் கொண்டு வரலாமே, ஏன்னா இங்க ஃப்ரிட்ஜ் கிடையாதுல்ல அப்படின்னு. அப்படியே பாக்குறாங்க. கரெக்ட் தான் நீ சொல்றது ஒரு வகையில, சரிப்பா விடு, நான் ஈவினிங் மறுபடியும் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம விக்கி கூட கேட்கிறாரு, ஏன் இப்ப யாரையுமே நீ வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிற, என்ன திருட்டு பேருக்கு சப்போர்ட் பண்ண? டேய், திருட்டு பேருக்கு சப்போர்ட் பண்ண நான் அவனுக்கு போன் பண்ண போறேன், அவன் ஓடிட்டான்டா, வீட்டுல தான் யாருமே இல்லையே, அங்க போய் நீ என்ன பண்ண வர? இல்ல நாங்க பாக்கணும். டேய் போடா, கிளம்புடா, வேற வேலை இருக்கு எனக்கு, வா நான் டோர் லாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் அப்படியே மெதுவா உள்ள போறாப்ல. அங்க போற நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற அந்த துணி எடுத்துறாரு. எடுத்துட்டு சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பும் போது, ஆக்சுவலி நீ பாக்குற ஒண்ணு அசிங்கமா இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு போறாரு. அதே நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு டக்குன்னு அப்படி கையை ஒரு மாதிரி சிக்னல் காட்டுவாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு மாதிரி. அப்புறம் இந்த ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க முதல்ல எல்லாம் சைடு ரோல தான் நடிச்சாங்க, சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஹீரோயினி ஆனவங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே வச்சவாக்கிலே வர்றாரா. நம்ம ஹீரோயினை அப்படி பார்க்கவும் அப்படியே வந்தனே பார்த்துட்டு, ஐயோ என்னடா ராஜு நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி ரொம்ப ஒஸ்டா நடந்துட்டேடா, ஒருவேளை ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாலோ, இல்ல இருக்க வாய்ப்பு இல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அப்படியே புலம்பிக்கிட்டே போறாரு. அதே நேரத்துல இங்க ஒரு பஸ் வர்றதை காட்டுறாரு. வேற யாரு, நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான், அவர் ஓடிட்டு வர அந்த பஸ் தான். அந்த நேரத்துல ஒரு ஸ்டாப்ல வந்து நிக்கும் போது அங்க சில பேர் ஏறாங்க, அதுல சில பத்திரிகையாளர் வேற ஏறாங்க போல இருக்கு. அவங்க ஏறும்போது நம்ம ஹீரோயினை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லடா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆக்சுவலி அவங்களோட சொந்த ஊரும் வந்துட்டு இங்கக்குள்ள பக்கத்துல தான் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம வேணா அங்க போய் பாப்போமா, பார்த்தா வந்து இது பண்ணலாம், எனக்கு என்னமோ வந்து இதாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரு. டக்குனே தம்பி வாங்க, இந்த பில் அடிக்காம போயிட்ட போல இருக்கு, அதை முதல்ல ஒழுங்கா பாரு, அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, முதல்ல உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது, என்னையாச்சு என்ன அவனுக்கு பிரச்சனை, முதல்ல பில்ல போடுற, காசு இல்லாம எப்படி எடுக்கிறது, முதல்ல போடு காடை போடு அப்படின்னு காடை போட்டுட்டு என்னாச்சு இவருக்கு அப்படின்ட்டே போடலாம். சோ அப்பதான் சொல்றாரு, அவர் வந்துட்டு பேசிக்கிறாரு, சே இந்த மக்கள் என்ன இப்படி இருக்காங்கன்னே தெரியலப்பா, யாருக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையே தெரியாம அதுக்குள்ள எதையாவது உளர ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோனுடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்பதான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு குளிச்சுட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினி சோபால தூங்கிட்டு இருந்தோம். படக்குன்னு ஒரு எந்திரிப்பாங்க பாருங்க இவங்க. ஐயோ என்னடி பண்ற, ஏன்டி இப்படி பேய்வா எந்திரிக்கிற, ஐயோ முடியலையே, எனக்கு பக்கத்து இருக்குதே, ஐயோ வயசான காலத்துல ஏதா இப்படி நீ பாடா படுத்துறானே தெரியலையே, பாக்குறதுக்கு பேய் மாதிரியே இருக்கடி, என்னடி என்ன. நம்ம ஹீரோயினி எதையுமே கண்டுக்கல, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பா முதல்ல தண்ணியை குடிக்கண்டா சாமி, முதல்ல உட்காருவோம், அப்புறம் படப்படப்பு விடும். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி நல்லா அழகா கடலோரமா உட்காந்து அழகா ஒரு பீர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஹீரோயினி அப்படி தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நடந்த சோகமான விஷயத்தெல்லாம் நினைச்சு ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுங்க, இன்க்ளூடிங் நான் சொல்றது ட்ரிங்க்ஸை தவிர. ஓகேவா, ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்மோக் பண்றது தவிர வேற ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுங்க, அது உங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இங்க ஒரு லாம்போர்கினி காரை காட்டுறாங்க, அது அப்படியே வந்து நிக்குது. அங்க பார்த்தா ஒருத்தர் இறங்கி வராரு. சோ இவருமே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாரு. சோ இப்பவும் ஃப்ரெண்டு தான், பட் என்னன்னா கொஞ்சம் பேசிக்காம இருந்திருப்பாங்க. சோ அதுவும் இல்லாம இவருக்கு நம்ம ஹீரோயினி மேல ஒரு சின்ன கண்ணு இருக்கும். இவருடைய பேர் வந்து ஷாம். அப்படி வரும்போது அங்க பாத்தீங்கன்னா டேய் ஷாமே அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. பட் அவர் வந்து அப்படியே வர்றாரு. அதே நேரத்தில் இங்கே நம்மளுடைய மனோஜ் விக்கியை காட்டுறாங்க. அதுல நம்ம மனோஜ் சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி நான் நேத்து தான்டா ஷாமை பார்த்தேன், பட் பேசினேன், அவன் பேசுறது கூட டைம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கான்டா அப்படின்றப்பல. ஆமாடா, சொல்ல போனா அவனோட ரெஸ்டாரண்ட் நல்லா ஓடுது, நல்ல வருமானம் வருதுடா அவனுக்கு. அது மட்டுமா சொல்ல போனா இந்த கிராமத்திலே வந்துட்டு நல்ல ரிச்சான பர்சனா வந்தான். சொல்ல போனா லாம்போர்கினி காரே அவன்கிட்ட இருக்குது, இதை விட வேற என்ன வேணும்? அதனாலே அவன் பேசுறதுக்கான வாய்ப்பு குறைவுதான்டா. டேய் இங்க
இங்க பாருடா விக்கி சொல்றாப்ல, இங்க பாருடா பணக்காரங்க ஆயிட்டாங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பணக்காரங்க ஆயிட்டாங்கனாலே பழக மாட்டாங்க ஒழுங்கா அப்படின்னு. இல்லடா அவன் நார்மலா தான் இருக்கான்னு மனோஜ் சொல்ல, பட் இருந்தாலும் விக்கி இல்ல எங்க இத்தனை நாள் ஆச்சுல அவன் உனக்கு ஒரு போன் பண்ணிருப்பானா, அவன் கூட ஃப்ரெண்டு தானே, ஒரே ஒரு போன் பண்ணிருப்பானா, பண்ணிருக்க மாட்டான். இவளை ஏன் நம்ம தாராவே எடுத்துக்கோ, நம்ம கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான், அவ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா நம்ம என்ன பண்றது, நமக்கு ஒரு போன் பண்ணாலா இல்ல, இப்ப வரைக்கும் ஒரு போன் கால் கூட இல்ல, நமக்கு கண்டுக்கவே இல்ல, ஒரு ஃப்ரெண்டா கூட நம்மள மதிக்கல, எல்லாம் பணம் வர வரைக்கும் தான்டா, பணம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான்டா எல்லாம் காலியாயிருவாடா அப்படின்ற மாதிரி நம்ம விக்கி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அவர் அப்படி சொல்லி முடிச்சனே, டேய் முதல்ல அதுக்கு அவன்கிட்ட நம்பர் இருக்குண்டா நாயே, நம்ம எல்லாம் போன் வாங்கினது எப்படா வாங்கினோம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தானே வாங்கினோம், அதுக்கப்புறம் நம்ம தான் பேசிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அப்படின்னு. ஆமால எதுவும் கரெக்ட் தானே அப்படின்றப்பல விக்கி சரி ரைட் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் மனோஜ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிராமத்துல எல்லாம் வந்து நைட் நேரத்துல அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பாதுகாப்பு மாதிரி சுத்தி ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க அங்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஆக்சுவலி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு, பா இந்த கடலோட வாசனை இருக்கு, இங்க எல்லாம் வரவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா திரும்ப வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு போன் எடுத்து ஆன் பண்றாங்க. சரி ஆன் பண்ணி பாப்பமே ஆன் பண்ணா அப்படியே மெசேஜ் பாக்கணும், டக்கு 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 டே போதுடா போதுடா போதுடா, ஐயோ படுத்துறாயிலே அப்படின்ட்டு எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. அட்லீஸ்ட் என்ன நடந்ததுன்னு கூட எவனும் கேட்க தயாரா இல்லையே. சச்சா என்ன உலகம் இது. நம்ம ஹீரோயினியா ஆக்சுவலி வந்துட்டு வில்லிக்காக மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க, எங்கம்மா இருக்க உன்கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. அது போக அவங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்து அப்பதான் வர்றாங்க, ஏதோ ஒரு சாப்பாடு மாதிரி செஞ்சு கொண்டு வராங்க. எல்லா லேடிஸையும் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டு பரவாயில்லப்பா எப்படி இருந்தாலும் ஓ சமையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆமா என்ன திடீர்னு உன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அதுவா ஒண்ணு இல்ல, என் மூத்த பொண்ணும் கடைசி பொண்ணு இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே வந்து வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. ஏன்னா அங்க இருந்து போர் அடிச்சிருச்சா, அதனால கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போமே வந்திருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் சரிதான், உன் பொண்ணு தாராக்கு என்ன நடந்துச்சு அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அட என்னமா உனக்கு அப்ப விஷயமே தெரியாதா? ஆக்சுவலி இன்டர்நெட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இன்டர்நெட் மட்டும் இல்ல நியூஸே அதுதான். ஆக்சுவலி உன் பொண்ணு தாரா இருக்கால, அவ வந்து பவர் அபியூஸ் பண்ணிட்டதாக வந்து ஒரு கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குது. சோ அதுக்காகத்தான் வந்து நிறைய நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க, என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு இந்த மாதிரி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அம்மாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோயினி பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனையே டக்குன்னு கீழே போட்டு என்ன உலகம் இது, என்னடா வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லி வெறுப்பாகி அப்படி மெதுவா எந்திரிச்சு போய் அந்த கடற்கரை ஓரமா நிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அங்கனக்குள்ள ஆழமா இருக்கும், ஏன்னா போட் எல்லாம் நிப்பாட்டுறா. சோ இவங்க அது மாதிரி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியே கீழே விழுகிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம தலைவர் ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா வர்றாப்ல. பட் அவர் பார்த்தோன்னே ஐயோ இவ வந்து குதிச்சு சூசைட் பண்ண போறாளோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம ஆளு சரசரன்னு ஓடி போய் நம்ம ஹீரோயினியை பிடிச்சிடறாப்ல. பட் பிடிச்சதுல என்னாச்சு அப்படின்னா நம்ம ஹீரோயினியை விலக்கி விட்டுட்டு தலைவர் உள்ள விழுந்துடுறாரு. அதை பாக்குற ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி சாக்காடுறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே தண்ணிக்குள்ள முழுங்கி எந்திரிக்கிறார். அப்படி முழுங்கி எந்திரிக்கும் போது தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்பயே ஒரு தடவை கடல்ல வந்துட்டு யாரையோ எல்லாரும் தேடுற மாதிரியும் காட்டுறாங்க. அதே நேரத்துல இவர் அங்க கடல்ல போய் குதிச்சு யாரையா காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாப்ல. பட் இவருக்கு நீச்சல் தெரியாது, அதனால உள்ள போய் முழுங்கிறாப்ல. அதே மாதிரி இங்கேயும் வந்து அப்படியே மேல எந்திரிச்சு வந்தவர் டப்புன்னு அப்படியே உள்ள முழுங்குறாப்ல. சோ இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு குதிச்சிடுறாங்க உள்ள. அப்படி குதிச்சவங்க அழகா நீந்தி வந்து நம்ம ஹீரோவா அப்படியே காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோயினி காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து போட்டோன்னே, டேய் ராஜு என்னாச்சுரா, ஓகே தானே, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க பாரு என்ன பாரு இங்க பாரு ராஜு அப்படின்றாங்க. பட் நம்மால் பாக்குற மாதிரி இல்ல, டப்பு அப்படியே மூடிக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா ஜம்ப் பண்ணி என்னடா அப்படின்றப்ப அவங்க ஒண்ணும் இல்ல டேய் கண்ணை முழிச்சு பாடுறா, முதல்ல எந்திரிடானா. இல்ல வேண்டாம் கையை மட்டும் ஆட்டுறான். என்னடா எனக்கு புரியல, என்னாச்சு, எதுவும் கண்ணுன்னு திறக்க முடியலையா, எதுவும் பிரச்சனையானா? இல்ல அப்படிங்கிற மாதிரியே கையை ஆட்டுறான். டேய் என்னடா ஆச்சு சொல்றா, எதுவும் பிரச்சனையானா இல்ல நான் வேண்டாம் திறக்கல, நீ போ அப்படின்றான். டேய் என்னதான்டா ஆச்சு சொல்றா அப்படின்னா, இல்ல எனக்கு அப்படின்றான். டேய் என்னடா எனக்கு புரியல, கேட்கலன்னு பக்கத்துல போய் கேட்டா தெரியுது, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, தயவு செய்து நீ போ, நான் அப்புறமே முழிக்கிறேன் அப்படின்றான். இவனும் போ அப்படின்றான். அவள் அப்படியே பாக்குறா, ஓ உனக்கு அசிங்கமா இருக்கா, சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன வார்த்தை இவன் சொல்லியிருக்கானா, சரின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் எழுதல, நீ போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு பாக்குறான், அப்பாடா போயிட்டா அவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு மெதுவா எந்திரிச்சு, நல்ல வேலை அவளை தவிர வேற எவனும் பார்க்கல, பார்த்திருந்தாலும் அசிங்கம், இவ்வளவு அசிங்கம் போட வேண்டியதா போச்சே நம்ம அப்படின்ட்டு அப்படி திரும்பி பாக்குறானா இல்லையா. பார்த்தா நம்ம ஹீரோயினி எனக்கு என்ன உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ நீ இன்னும் போலையா, உட்கார்ந்துருக்கியா, என்ன வேணும் உனக்கு? இல்ல ஒரு விஷயத்த மறந்துட்டேன், என்னது? ஒண்ணும் இல்ல சும்மா அப்படியே கையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பண்ண மாதிரியே டக்குன்னு அவனு என்ன வேணும் உனக்கு, ஏன் இப்படி என்னை வேறுனே அசிங்கப்படுத்துற? ஆனா நம்ம ஹீரோயினி சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படியா இந்தா 2-3 தடவை அது மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, ஐயோ வச்சு செய்யறாளே இன்னைக்குன்னு பார்த்து அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் மெதுவா நடந்து வர்றாங்க வீட்டுக்கு. அந்த நேரத்துல ஆமா நீ எப்ப வந்த அப்படின்னு, இல்ல நான் ஏக்கா எல்லாரும் இப்பதான் வந்தோம், 2 நாள் தான் ஆச்சு, இன்னும் ஒரு 10 நாள் இருப்பேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து வெக்கேஷன்
போர்ஷன் முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நானும் கிளம்பி ஊருக்கு போயிருவேன் கூடிய சீக்கிரம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆனா உன் அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க, என்னது அங்க பாரு அப்படின்னோடனே அவங்க என்னடான்னா அங்க பீரை பூரா அந்த டின்னை பூரா ஜன்னல்ல அடிக்க வச்சுட்டு அதை எடுத்துட்டு நம்மளால அங்க வேண்டி இறங்கிக்கிட்டு நைஸ் லேண்டிங்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதை பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் வெளியே வச்சிருக்காங்க, கொஞ்சம் குடிக்கிறத கம்மியா குடிங்க. அதே நேரத்தில் ஆமா என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்களே ஃபேமிலி பாக்குறக்கா அப்படின்னு. ஆமா ஆமா எதுக்கு, நான் என்ன என் ஃபேமிலி பார்க்க வரேன், வேற யாரை பார்க்க வருவேன், ஒருவேளை நான் ஃபெயில் ஆகி வந்துட்டேன்னு நினைக்கிறியா லைஃப்ல அப்படின்னு. இல்ல இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல, ஆக்சுவலி கேட்டேன், அதனால சும்மா தான் வந்திருக்கு, கூடி சீக்கிரம் நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஒரு நிமிஷம் தாரா, ஐயோ என்ன வேணும்னு தெரியலையே, என்ன கேட்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு மெதுவா திரும்பிட்டு என்ன இல்ல ஆக்சுவலி நீ ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க, என்னடா இவன் இப்படி கேட்கறானே அப்படின்னு. சோ அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாக்குறாங்க, கொஞ்சம் ஃபீல் ஆகும் செஞ்சிடறாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குதே எப்படி சொல்லலாமா வேணாமான்னு. அதே நேரத்தில் அந்த விஷயத்த சொல்லாம ஓ நீ வந்து அந்த ஆர்டிகல் வந்ததை பத்தி பேசுறியா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது சும்மா ஏதோ ஏன்னா தானே ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் அங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும், இவரும் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, என்னடா இவ நம்ம மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாளே மறைக்கிறாளே அப்படின்னு. நம்ம ஹீரோயினி உள்ள வந்தவங்க அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு நம்ம ஹீரோமா அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கூட பகிர்ந்துக்க முடியாம. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க, அவங்க தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க, என்னடா இப்படி சொல்றாங்களே திடீர்னு வந்து நம்ம பொண்ணு பவர் அபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி ஆர்டிகல்லாம் வெளியே வந்திருக்குது, நமக்கு தான் தெரியாம இருந்திருக்குது, அப்ப இந்த பிரச்சனைக்காகத்தான் இப்ப 3 பேரும் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க அம்மா கணிச்சுக்கிறாங்க. பட் வருத்தத்தோட தான் அதை நினைச்சு பாக்குறாங்க, என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மாக்கள் மாதிரி தான், எப்படி நம்ம பசங்க வந்து முன்னுக்கு வரல அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அது மாதிரி அவங்களும் வந்து நம்ம பசங்க வாழ்க்கை ஒன்று உருப்படி இல்லாம இருக்குது, என்னடா பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம பண்ண பாவத்தினாலதான் இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகும், நேச்சுரலாவே அந்த தோணும்ல, அது மாதிரி தான் இப்ப யோசிக்கிறாங்க, நம்ம எப்ப என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல, நம்ம குழந்தைங்க எல்லாம் இப்படி உட்காந்து கஷ்டப்படுதுங்களே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஃபீலிங்கோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து நம்ம அக்காவுக்கெல்லாம் துரத்தி விட்டுறாங்க, வெளியே போங்க எல்லாரும் அப்படின்னு. அதே நேரத்தில் அவங்க வந்துட்டு ஏமா எதுக்கு இவ வந்த உடனே ரூம் விட்டு வெளியே துரத்துனா, நம்ம அங்க உட்காந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சரக்கு தான் அடிச்சோம், ஏன் இப்போ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா அப்படின்றாங்க. பட் அவங்க குழந்தை சொல்லுது, ஆன்டி உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவங்க ஆல்ரெடி ரொம்ப சோகத்துல இருக்காங்க அதனாலதான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இது அவங்க ரூம் தானே, அதான் துரத்தி விடுறாங்க அப்படின்னு. ஆமா இல்ல இது அவர் ரூமோ மறந்துட்டேன்ல, எனக்கு அடிக்கடி போல ஞாபகம் வருது, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ஐசு வா போவோம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரியா சோகமா இருக்கும் போது டக்குன்னு அங்க இருக்க ஜன்னல் வழியா நம்ம ஹீரோவோட வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டு அந்த ஜன்னல் டோரை ஓபன் பண்ணிட்டு பாக்குறாங்க ஒரு மாதிரி ஃபீலிங்கோட. நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோயினி கீழே விழுந்திருப்பாங்க ஸ்கூல்ல, அந்த நேரத்துல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பாரு. சோ அதே இதை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது என்னாச்சுமா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அவங்க போடா இப்பெல்லாம் பேசாரு அப்படின்னு. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே தானே. சோ அதே கொஸ்டினை திரும்ப கேட்கிறாரா. இதுக்கு அடுத்து 2 பேரும் இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்க வந்துட்டு அந்த பேக் எல்லாம் தூக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் கேட்கிறாரு உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி ஒவ்வொரு இடமா கேட்டு கடைசியா இப்ப கேட்கவும் இவங்களுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிருது, நான் பிரச்சனை இருக்கும் போதுலாம் என்னை கரெக்டா இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு ஆஃப் பண்ணிடுறானே இவன் அப்படின்னு. அப்படியே ஜன்னலை சாத்திட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரியா தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஃபீலிங்கோட அப்படியே தூங்குறதுக்கு போறாங்க. அப்படியே இங்க விடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட தாத்தா பாட்டி. வந்த தாத்தா என்ன பண்றாருன்னா பாட்டிக்கு ஒரு ஜூஸை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா. அவங்க என்ன பண்றாங்கன்னா திடீர்னு ஓடுறாங்களா, அப்படி ஓடும் போது அதாவது ஜாக்கிங் மாதிரி போறாங்க. பட் அதை பாக்குற ஊர்க்காரங்களா என்னது மறுபடியுமா என்னது மறுபடியுமா என்னது மறுபடியுமா என்னது மறுபடியுமா அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா அந்த மாதிரி ஓடுவாங்க போல இருக்கு. சோ அந்த மாதிரி ஓடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்து என்னை மன்னிச்சிருமா, ஏதாவது உன்னைய வந்து குறையா பாத்துக்கிட்டேனா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருமா என்னைய அப்படி இப்படின்றாங்க. பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இவர் ஏதோ சால்வையெல்லாம் கொடுக்குறாரு, பட் அதெல்லாம் தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ஆர்டிகளை தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அது போக வந்து மக்கள் கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரியா வெக்ஸ் ஆயிடுறாரு. என்னது இது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போட்டிருக்கானுங்க இவனுங்க, வர வர இவ்வளவு மோசமா போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்ததும் இல்லாம ஒரு பக்கத்தோட கதையை மட்டுமே கேட்கறாங்களே, எப்படி 2 பக்கமும் கேட்கணும், கேட்டாதானே தெரியும். இப்படி ஒருத்தருடைய கதையை கேட்டுட்டு இப்பெல்லாம் பேசலாமா அப்படி இப்படின்னு அவரு ஒரு மாதிரியா புலம்புறாரு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது டேய் இருடா இருடா அப்புறம் எப்ப போற அப்படின்னு. என்னது அடாதான்டா ஹெட் குவார்டர்ஸ்க்கு எப்ப போற அப்படின்னு. ஓ இதுவா, ஆக்சுவலி இது வந்து தூக்கி போட சொன்னேன் போடலையா, இப்ப எப்படி நீங்க போறீங்களா இல்ல நான் போறேன், சரி இந்தாங்க நீங்களே போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, வேற எதையும் பெருசா பேசிக்காம. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினுடைய ஆர்ட் கேலரியில காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட 2 அசிஸ்டன்ட் அவங்களும் வந்துட்டு அங்க இருக்கிற மிச்ச இதர பொருட்கள் எல்லாத்தையும்
பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த 2 அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு ஆக்சுவலி ஒருத்தி கேக்குறாமா, என்னது அவங்க வீடெல்லாம் ரிப்போர்ட்டர் சுத்தி சுத்தி வளைச்சாங்களாமே, இப்ப எங்க மேடம் போயிட்டாங்களா என்ன அப்படின்னு. ஆமாமா அவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்களாமா, ஆனா நிறைய பேர் தெரியாது, நீ வெளியே சொல்லிக்காத அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வரும்போது அங்க பாத்தியா திரும்ப வந்தா பாரு அந்த ரிப்போர்ட்டர் அப்படின்றாங்க. இவன் கிடக்கா ஒரு லூசு பையன், எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட்னே சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கூட இப்ப வரைக்கும் நம்மளுடைய மேடம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வச்சு என்ன ஏதுன்னு கூட கேட்கலையே, சும்மா மானாவரியா தானே இது பண்றாங்க அப்படின்றப்ப இங்க பாரு ரிப்போர்ட்டர்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் கண்டென்ட்டோ பரபரப்பா இருக்கோ அதை மட்டும் தான் தேடுவாங்க, உண்மை என்னங்கறத யாரும் இப்போதைக்கு போட மாட்டாங்க அப்படிங்கறதை இவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் அங்க வந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு கேட்கறான் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன மேட்டர்னே தெரியாது, அவங்க பவர் அபியூஸ் பண்ணாங்கன்னு எதை வச்சு சொல்ற, ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிச்சு, அதுக்கு சத்தம் போட்டாங்க, உடனே போய் சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டான், இதை தான் இப்படி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்கள யாருமே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுனே கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எழுதுறீங்க அப்படி இப்படின்னு. ஓ அப்படியா, அப்ப இதான் நடந்துச்சா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்றப்ப, யோ உனக்கு ஒன்னும் புரியலையா, அவங்க ஒன்னும் தெரிஞ்ச தப்பும் பண்ணல சரியா, அது மட்டும் இல்லாம அவங்க ஒளிஞ்சுக்கிட்டலாம் இல்ல, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இந்த விஷயத்தை அங்கேயும் சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின்கிட்ட, இந்த மாதிரி வந்து வந்தா ரிப்போர்ட்டர்ஸ், ஆனா பட் நாங்க இப்படி பேசி அனுப்பிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினி ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், அதே நேரத்தில் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அப்ப நீங்க எப்பதான் வர போறீங்க பார்க்கலாம், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி அங்க போறதுக்கான ஐடியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எந்த ஐடியாவும் கிடைக்கல அவங்களுக்கு, ஒரு மாதிரி வருத்தத்துல உட்கார்ந்து இருக்காங்க. என்னதான் அங்க வந்து சொல்லிட்டாலுமே அதே நேரத்துல அங்கிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ தாரா தாரா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா இவன் இந்நேரத்துல என் பேர் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கானே, ஐயோ நான் ஊருக்கு வந்தது வேற இது யாருக்கும் தெரியாதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு குடுக்குடுன்னு ஓடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் தங்கச்சியும் என்னமோ இதுக்கு இந்த வெக்கேஷன் வந்திருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து கடலோரமா உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துணியை போட்டு கடல் கரையில உட்காந்து எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க அது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி ஓடுறாங்களா, அதை பார்த்து ஆமா இவ எதுக்கு இந்த ராஜ் பையன் வாய்ஸை கேட்டோன்னே இந்த ஓட்ட ஓடுறான், ஒருவேளை இருக்குமோ, என்னடி சொல்ற, இருக்குமோ இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ப முடியாது அப்படின்றாங்க. அப்படி பேசும்போது தான் கரெக்டா அவங்க அம்மா வர்றாங்க. வந்து பார்த்துட்டு இவங்க பண்ற சேட்டை தாக்க முடியாம அவங்க அம்மா திரும்ப ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படியே பாக்குறாரு, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடி, ஆனா இவங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சம்முன்னு எனக்கு திரும்ப தூங்க போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஆக்சுவலி காடு கத்திக்கிட்டு இருக்காரு, தாரா 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 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அதே நேரத்தில் இவங்க நம்ம ஹீரோயின் குடு ஓடி வந்தவங்க நச்சுரு முதுகுலே ஒரே போட்டுட்டே, நான் இருக்கிற ஊர் பூரா என்ன தம்பட்டு அடிச்சுக்கிட்டு நீங்க அப்படின்னு. என்னது நான் தம்பட்டு அடிச்சிருக்கேன், ஏ என்னடி உளறேன், அப்புறம் இருக்கிற என் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ஊர் முழுக்க, சீக்கிரட்டா வச்சுக்கோன்னு பார்த்தா இப்படி கத்தி ஊர் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்க, நான் சீக்கிரட்டா நீ வச்சுக்கிட்டு இருக்க எருமை, அதுக்கு எதுக்கு இந்த அடி அடிக்கிற, உனக்கு இன்னும் புரியல நினைக்கிறேன், அடப்போங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தாரா தாரா எங்கம்மா போயிட்ட அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. பட் அவன் வந்து கண்டுக்காம தாரா தாரான்னு கத்தனோடனே அங்கிட்டு இருந்து அழகா ஒரு நாய் நல்லா சூப்பரா கியூட்டா ஓடி வருது. அப்படியே பாக்குறாங்க, நாய்க்கு என் பேரை வச்சிருக்கானா, ஐயோ ராமா அப்படின்ட்டு. அவனும் என்ன குட்டிமா இப்படி பண்ணிட்டு, என் செல்ல குட்டி இல்ல, இங்க பாரு நீ ஓட மாட்டேன்னு சொல்லி தான் உனக்கு இந்த பேரை வச்சேன், நீ என்னன்னா இப்படி அடிக்கடி எஸ்கேப் ஆயிட்டே இருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா, நான் உனக்கு அப்புறமேல வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. ஐயோ நாய்க்கு போய் என் பேரை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் டேய் என்னடா இது, ஏன்னா இந்த பேரை வச்சிருக்க, அதுவா ஒண்ணு இல்ல, இந்த பேர் வச்சாதான் நாய்க்கு கியூட்டா இருந்தது, அதனாலதான் கூப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்றாப்ல. டேய் அதுக்காக நாய்க்கு எனக்கு ஒரே பேர் இருக்கிற மாதிரி அப்ப என் பேரை கொண்டு போய் நாய்க்கு வச்சிருக்க, என்னை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த நாயோட பேரும் உன் பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு. அந்த நேரத்துல இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிட்டு இருந்து நம்ம விக்கி வந்துட்டு டே மச்சான் அப்படின்னு கத்துறாப்ல. ஐயோ ஏ இங்க பாரு அங்க வர்றான் தாரா அப்படின்னு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட திரும்பிட்டு தாங்க திரும்பி பாப்பாரு மனுஷன். பொசுக்கு நம்மால் ஆளை காணோம், எங்கடான்னு பார்த்தா அங்க குப்பையோட குப்பையா போய் எனக்கு என்ன உட்கார்ந்துருக்காங்க அப்படியே மறைஞ்சிக்கிட்டு. நம்மால் விக்கி அப்படி ஜாலியா அந்த குப்பையை கொண்டுட்டு வராப்ல. வந்து என்ன மச்சான் தாரா கிடைச்சாலா அப்படின்னு. என்னது இந்ததான் இருக்குல்லடா அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்குடி அப்படின்னு அவரு போய் கொஞ்சிராப்ல. அப்புறம்டா என்ன உண்மையிலே தாராக்கு வந்து ஆர்டிகளை பத்தி படிச்சு பாத்தியா என்னாச்சு அப்படின்னு கேட்கறப்ப எது எந்த ஆர்டிகல் பத்தி பேசுறா, டேய் அதான்டா இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வந்துச்சுலடா, அதை படிச்சு பத்தி என்ன, நீ தான் எப்ப பார்த்தாலும் அவளை பத்தின நியூஸ் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னும் வந்து அவளை மறக்க முடியாம தான் சுத்தி திரியற நீங்க, ஆனா கேட்டா லொல்லன்ற என்னமோடா என்னென்னமோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிட்டு சரி நான் போய் குப்பையை போட போறேன். எங்கடா போறேன், ஏய் என்னடா காலையில குடிச்சிட்டியா என்ன குடிப்போதையில இருக்கியா, அப்புறம் என்ன எங்க போறேன்னு கேட்கறேன், என்ன கண்ணு நான் புடத்துல வச்சிருக்கேன், எங்க பாரு என்ன வச்சிருக்கேன்னு, குப்பை தானே வச்சிருக்கேன், குப்பையை போய் போட போறேன்டா. நம்மால் அப்படியே திரும்ப இழுக்கும் போது அவர் விட மாட்டேங்கிறாரு. இல்ல வேணாம் மச்சான் நான் போறேன், என்னடா நீ போற நான் போறேன், நான் போட்டுங்கடா விடுறா அப்படின்னா, டேய் என்னடாச்சு உனக்கு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொண்டு போய் அந்த குப்பையை போடுறதுக்காக போறாப்ல. அப்படி போய் போடும்போது அப்படியே பார்த்து டக்குன்னு என்னது இது என்ன யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு பயந்துட்டு எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ யாரோ உட்காந்துருக்கீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா மேடம் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு. அப்படியே டக்குன்னு அவங்க ஐயோ சரிப்பட்டு வராது போல இருக்கே அப்படின்னு டக்குன்னு திரும்பி ஹாய் விக்கி எப்படா இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. ஏய் தாரா நீயா, ஆமா நீ என்ன வந்தது வராதுமா குப்பை தொட்டில அதுவும் குப்பையோட குப்பையா உட்காந்துருக்க என்ன விஷயம் அப்படின்னு. ஒண்ணு இல்ல இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தேன்னா
என் போன ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருச்சு, அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னா, இப்படியா ஆமா என்ன மிஸ் ஆச்சு, அது வந்து நான் அப்புறம் சொல்றேனே, நான் வரட்டா, அப்புறம் பார்க்கலாம், ஓகே பை see you அப்படின்ட்டு டக்குனு கொடுக்கணும்னு ஓடிடுறாங்க. இவன் அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறான், பரவாயில்லையே தாரா திரும்ப வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பார்க்கும்போது, ஆமா அவன் ஏற்கனவே வந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு, ஏய் இல்ல எனக்கு தெரியாது மச்சான், நானும் இப்பதான் பாக்குறேன், பார்த்தா அப்படி தெரியலையே, உன் மூஞ்சில எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது, எனக்கு நம்ம நீங்க திரும்ப டேட் பண்ற மாதிரி தோணுது. ஏய் வாயிலடி கெட்ட வார்த்தை பேசக்கூடாதாமா, என்னது தப்பு தப்பா பேசுற, டேய் உங்க 2 பேரும் நம்பவே முடியாதரா, நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்குடா தெரியும். இதுல ஹைலைட்டான காமெடி நம்ம ஹீரோ வந்துட்டு தப்பு தப்பா பேசக்கூடாது சரியா, வாயில அடிச்சுக்கோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. அதே நேரத்துல நம்ம விக்கே நம்ம நேரா மனோஜுக்கு போன் அடிச்சு, டே மச்சான் தாரா ஊருக்கு வந்திருக்காடா அப்படின்னு, என்னது தாரா ஊருக்கு வந்திருக்கா அப்படின்றாரு. சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, தாரா வந்திருக்கா அப்படிங்கறத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. சோ நம்மளுடைய தாரா வந்துட்டு இப்ப ஊருக்கு வந்தது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிடறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.